ஸோ கைஸ் நீங்கள் பார்த்துறதுக்கு அட்டஸ்டான் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ரன் ஆஃப் கிரைனி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம ரொம்ப வாய் பேசாமல் கேம் ப்ளே கூட போயிடலாம். நம்ம வந்து இன்றைக்கி நார்மல் மோட தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எதுக்கு நான் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வந்து கேம் ப்ளே பண்ண வரடா, நீ தான் வீடியோவே போடல, இவ்வளோ மாதம் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் வீடியோ போடாமல் இப்போ வர அப்படி கேட்காதீங்க. ஆனால் ரீசன்ஸ்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா என்னடா இதெல்லாம் இருக்குது காரணமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக கேம்குள்ளே போயிடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் நான் வந்து விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த ப்ராக்டிஸில் இருக்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து நான் ரொம்ப நாளாக தொடாமல் இப்போ தான் புதுசாக திறந்ததுனால கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன். பீஸ் ஆஃப் பெயிண்டிங் ஒன்று கிடச்சிருக்கு. ஓகே நம்ம தலைவி வந்துட்டா கிரைனி. ஓகே கார் பேட்டு கிடச்சிச்சு. 2 பீஸ் ஆஃப் பெயிண்டிங் அங்கே ஒன்று இருந்தது. ஓகே இன்றைக்கி நம்ம கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஏன்னா கார் எஸ்கேப் தான் கொஞ்சம் கெத்தாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் டைம் கன்சியூமிங் அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் போகிறதாங்க எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் தர டோர் எஸ்கேப் பிடிக்கல. இப்படி போட்டு சத்தம் வந்துச்சா, ஸோ இப்படி போட்டுட்டா அது இங்கே வந்துடும். ஸோ வீடியோ பார்க்கறவங்களாம் மறக்காமல் லைக்கை தட்டி விட்ருங்க. ஏன்னா இப்போலாம் ரொம்ப ரீச்சே போக மாட்டேங்குது. அதனால நான் வீடியோவே போடுறதில்ல. நான் போடுவேன். இப்போது ஸ்குவிட் கேமுக்கு ஒரு எடிட் மாதிரி போட்டிருப்பேன். கிரேஹம் கேரக்டருக்கு ஸ்குவிட் கேம் சீசன் 3க்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஜூன் 27 வருமா. ஸோ இன்றைக்கி ஜூன் 18 இந்த வீடியோ நான் எடுக்கிற நாள். இது ஜூன் 19 இல்லை தெரியல எப்போ அப்லோட் பண்ணுவோம். கிராணி இப்போ இருக்கும் வச்சா. ஓகே ஸோ ஹாய் கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு இப்போ அந்த வீடியோலாம் போட்டால் அந்த ஷார்ட்ஸ் மாதிரி போட்டால் ரீச்சே போக மாட்டேங்குதான். இப்போது இந்த கேம் ப்ளேக்குள்ளே இறங்கிட்டேன். ஓகே ரீச் ஆகாத பார்ப்போம். கேம் ப்ளே வேணால் கொஞ்ச நாள் போட ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி எனக்கு நெட்டு கூட அன்லிமிட்டட் நெட்டு கூட கிடையாது. ஸோ அதனால தான் கொஞ்சம் அப்லோட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் இதுவாகுது. இதுக்குள்ளே போவோம். இங்கே எதுவும் இல்லை. கேஸ் லைன் நெக்ஸ்ட் மேலே மொட்டை மாடிக்கு போவோம். அப்புறம் இன்னும் ஒரு ட்ரிக்கு பண்ணலாம்னு நினச்சேன். பண்ணிடலாம். கிராணி வேறு வந்துச்சு. அந்த ட்ரிக்கு பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த கிராணி ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருது. அதாவது கோடாத வேலை பார்க்குது. இப்போ டக்குன்னு இப்படி தட்டி விட்டு உள்ளே போ. இப்போ இதை வந்து அது உள்ளே போய் இப்போ நான் உள்ளே போட்டேன்ல, அது வந்து உடச்சிட்டு உள்ளே போயிடும். ஸோ நம்ம ஹேமரே தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக போய் உள்ளே உடச்சி உள்ளே போயிடும். ஓகே உள்ளே போதான் பார்க்கலாமா. கரெக்டாக உள்ளே போயிடுச்சு. ஓகே நம்ம கீழே குச்சிருக்கேன். ஓகே இங்கே வச்சு ஏற்கனவே பார்த்துட்டேன். எதுக்குன்னு திரும்ப பார்க்குறேன். ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே தேடவே இல்லை. இங்கே தேடுவோம். ஸ்பெஷல் கீ. அது மேலே ஸ்பைடர் அப்டேட் இருக்குது. ஸ்பைடர் இருக்குது. அப்புறம் கீழே வேறு ஒரு சிவர் இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப மெயின் ஆயிடுச்சு. ஏன்னா கார் எஸ்கேப்பு இல்லை டோர் எஸ்கேப் கூட வச்சுக்கலாம். ஏன்னா அதெல்லாம் பண்ணுறதுக்கு சிவர் கூட நம்ம ஒரு தடவையாவது போய் நுழைஞ்சே ஆகணும். ஏன்னா அதில் தான் பாதி பொருள் இருக்குது. இந்த பேட்லாக் கீ, ப்ளே ஹவுஸ் கீக்குள்ளே இப்போ பேட்லாக் கீ வச்சுருக்கானுங்க. நீங்கள் என்ன தான் பண்ணுறதோ. ஓகே பரவாயில்ல. கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக மாற்றணும்னு சொல்லி தான் இப்படி பண்ணியிருப்பாங்க டெவலப்பர்ஸ். இது உள்ளே போட்டு இது உள்ளே போட்டால் அப்படின்னு நடந்து வந்து ஸ்பைடருக்கு துப்பு. அதை நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது சொல்லிட்டு ஓகே பீஸ் ஆஃப் பெயிண்டிங் எடுத்துப்போம். பீஸ் ஆஃப் பெயிண்டிங்கோட யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இப்போ நம்ம எல்லாத்தையும் வச்சோன்னு பார்த்திங்கன்னா போனஸ் டே கிடைக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு நம்பலை. அப்புறம் அதை வச்சுட்டு ப்ராக்டிஸ் மோடில் வந்து நான் வந்து வருதா இல்லைன்னு செக் பண்ணேன். தான் வந்துச்சு. தட்டி விட்டுருவோம். தட்டி விட்டு இப்படி வந்து ஏன்னா நான் இது வரைக்கும் டெஸ்ட் கூட ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்லை, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இந்த கேம் ஏற்றிருப்பேன். அப்போது வந்து கிராணி வந்து விளாடினேன். அப்போ வந்து இது என்னமோ ஆச்சு. இந்த டே 5 வரைக்கும் வந்துட்டேன். ஆனால் போனஸ் டே என்னென்னு பார்க்காம போயிட்டேன். போனஸ் டே இல்லைன்னு நினச்சிட்டு கொஞ்சம் பயந்துகிட்டே விளாட்னேன். அதனால தான் போனஸ் டேக்குள்ளவும் போல் ஆனால் ஐயோ இது பைத்தியம் அதுவே தள்ளி விட்டு அப்படி இதுவே விடுது பைத்தியம். இது சவுண்டு போட்டால் கண்டிப்பாக. ஓகே நெக்ஸ்ட் இப்போ ஸ்பார்க் ப்ளக் மாட்டிட்டா கேஸ் லைன் கற்று வெஞ்சு இன்ஜின் பாட்டு கார் பேட்டரி கிடச்சிச்சு. பார்த்து தொடாமல் போய் இது வச்சுட்டு
இப்போ போகலாம். ஓடு 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 ஓடு. நார்மல் மோடில் வர கொஞ்சம் நார்மல். ஐயோ க்ரௌச் பண்ணுறேன்னா நார்மல் மோடில் தான் நல்லா வருது, ஸ்பீடாகவும் வருது, நல்லாக்கும் கேட்குது. அதனால் நார்மல் மோடில் வைக்கிறேன். ஈஸி மோட்லேயே அப்போல்லாம் இது ஆகும். அப்போல்லாம் ஆனால் ஃபிங்கர் டிப்பில் இருக்கும் கிராணி. இப்போலாம் ஓரளவுக்கு தான், ரொம்பலாம் ப்ரோ ப்ளே சொல்ல முடியாது. ஸ்பீட் ரன்னு தெரில. ஸ்பீட் ரன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸ்பீட் ரன் தான் என்னது க்ரோச் பண்ணிட்டு உள்ளே போ. ஐயோ இந்த பைத்தியம் பார்த்துச்சா? கரெக்டாக அங்கே ட்ராப்பும் போட்டு வச்சு போக முடியாது. இப்போது நான் என்ன தான் பண்ணுவேன்? இங்கே வைக்கும் வருமா? அது பாதிலே நின்று தான் நினைக்கிறேன். பாட் ஆஃப் ஷாட் கன் இங்கே எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பிசியில் தான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எப்போவுமே வந்து நான் மொபைலில் தான் விளையாடுவேன். இப்போது அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு பிசியில் ட்ரை பண்ணுறேன். பிசி வாங்கியே கொஞ்ச நாள் தான் ஆகுது, கொஞ்சம் மாதம். ஓகே நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு பாட் ஆஃப் ஷாட் கன் தான் வேணும். அந்த கிராணியை பொறுத்தல இதுக்குள்ளே அதுக்குள்ளே எப்படி இருக்கும்? இந்த இது மாதிரி இருக்கும், அந்த நடு சென்டர் பார்ட். ஓகே க்ரௌச் போ. இது வந்து பழைய அப்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌச் பண்ணி போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக போவான். ஐயோ ஏய் என்னடா இது இப்படிலாமா கூட சாவான். சரி ஓகே செத்துறான். டே 2 இப்போ போய் புக்கு வச்சுட்டோம். இப்போ போய் ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்பைடர் கீ அப்புறம் வீல் கிராங்க் எடுத்துகிட்டு போனோம். வீல் கிராங்க் மட்டும் அப்புறம் இன்னொரு ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று எடுத்துகிட்டு போனோம். ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு இடம் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு. அப்புறம் வீல் கிராங்க் வந்து ஒரு இடத்துல போட்டால் அது ஒரு இடம் ஓப்பன் ஆகும். அதான் இப்போ கிராணி கூப்பிடுவோம். ஏன்னா வரலன்னா எங்கே வருவான்னு தெரில, இதை கொஞ்சம் பயமாயிடும். இவ்வளோ வயசாகிட்டு இன்னும் நாடா பயந்துட்டுருக்கேன் கேட்டிங்கன்னா. கதவு திறந்துருக்கு. வருது. நம்ம தான் திறந்தோம் கதவை. இங்கே ஒரு பீஸ் ஆஃப் பெயிண்டிங் இருக்குது. இங்கே உள்ள இது தேடினத்துலேயே ஒன்றும் இருக்குது. இன்ஜின் பார்ட். இன்ஜின் பார்ட். ஐயோ அப்பா கிரேட் எஸ்கேப். ஒரு சென்டிமீட்டர் கேப்பு தான் இருக்கும். அதில் வேலை தப்பிச்சேன். கது சாத்துலையா தரத. இப்போது இதுக்குள்ளே போயிட்டு க்ரௌச் பண்ணிக்க. என்ன இப்படி தான் பார்க்காது. இப்போ இதுக்குள்ளே பார்த்துட்டோமா? ஐயோ இது ஏற்கனவே பார்த்தாச்சே. கீழே போய் பார்ப்போம். இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பாட் ஆஃப் ஷாட் கன் தான் இப்போ எங்கே இருக்குது? பாட் ஆஃப் ஷாட் கன் அதுதான் எங்கே இருக்குதுன்னு தெரில. வெப்பன் கீ கச்சக்கம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இதில் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலையே. உட்டன் ஸ்டிக் தேவையில்லை. ஓகே இங்கே இதுக்குள்ளே ஏதாவது இருக்கும். ஓகே இப்போ எதை எடுத்து பாட் ஆஃப் ஷாட் கன் தாங்க நமக்கு வேணும். இப்போது தட்டி விட்டு இப்படி போயிடும். ஓகே பாட் ஆஃப் ஷாட் கன் எங்கே இருக்கும்? உங்களுக்கு கிராணி எங்கே இருக்கும்? பீஸ் ஆஃப் பெயிண்டிங் இன்னும் எங்கே தான் தேடலை. பாட் ஆஃப் ஷாட் கன் நிறைய இடத்துல தேடிட்டோம். ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு வேலையை பார்ப்போம். அதே தேடி இதில் இருக்குங்க. சே இதை போய் வந்துட்டேனே. பீஸ் ஆஃப் பெயிண்டிங் தான் இருக்குது. அது வேறு வருமானு மாதிரி. அந்த ஒரு இங்கே இங்கே இருக்க கிரணி. ஐயோ இதுக்கு எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. வாய்ஸ் வேறு ஒரு மாதிரி ஆகுது. ஓகே வா அவனுக்கு தான் மீட்டிங். சாவுதான் அவனுக்கு. எங்கே வா கிராணி. இது என்ன மொட்டையனோட எப்படி இருக்கு? அம்மா வாமா.
இன்னும் எப்படி ஒன்று கூப்பிடுறது? வா வா வா, டக்குன்னு வா டக்குன்னு வா. தெரியுது பாருங்க உள்ள வரைக்கும் ட்ரெஸ்ஸு. ஐயோ அம்மாடு, பைத்தியம் எங்கே இருக்கும் இப்போ? இப்போ கியூ கொடுத்தாலும் வரும். கியூ கியூ கொடு அப்பா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு போய்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கணும். ஸ்க்ரூ ட்ரைவர் ப்ளஸ் வீல் கிராங்க், அப்புறம் ஃப்ரெஞ்சு அங்கே ஸ்பைடர் இடத்துல இருக்குமோ பார்ப்போம். இப்போ வேலையை எல்லாத்தையும் காமிச்சு இப்படி போட்டால் முடிஞ்சு போச்சு. கியூ அங்கே போய் உக்காந்துச்சு. இப்போ வீல் கிராங்க்கு அது வந்து இது எங்கே இருந்தது? அது வர மாட்டேன். மைக்கு கூட இல்லைங்க நம்மளுக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஸ்பைடர் கீ அங்கே இருக்கும். ஓகே, இங்கே வீல் கிராங்க் தானே இருந்தது, எடுத்துகிட்டு போயிடும். ஐயோ இந்த நம்ம சேனல் எப்போ 100K அடிக்கும், சில்வர் ப்ளே பட்டன்லாம் நமக்கு கிடைக்கும். ஆசையாக இருக்குங்க. சீக்கிரம் நிறைய சப்போர்ட் பண்ணிங்கன்னா வரும். இல்லைன்னா 5000 நிற்பங்க. இல்லையோ யார் யாரோ நிறைய பேர் அடிச்சிட்டாங்க, நம்ம தான் இன்னும் அடிக்கல. ஆமாம், இப்போ தான் 5000 வரும், அதுக்குள்ளே எதுக்குற அடிக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா. ஓகே, ஓ ஸ்பைடர் அது வேறு வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ரெஸ்பாண்ட் ஆகிட்ருக்கோம். கிராணி சவுண்டு வேறு எங்கே பார்த்தாலும் போட்டோம். எட்ரா சவுண்டு கேட்டுச்சு. 2 எடுத்து உள்ளே போட்டு உள்ளே போயிடலாம். ஒரு டே போயிடுச்சு. சீக்கிரம் உள்ளே போட்டு தந்து போயிடலாமா? உள்ளே போயிட்டா இதுதான், இங்கே தான் ஜம்ப் ஸ்கேர் எல்லாம் நடக்கும். ஃப்ரெஞ்சு இங்கே இருக்குமா? ஆகுவில் இருக்கும். உள்ளப்பா இங்கே தச்சுட்டே குச்சிக்குவோம். இது வேறு இருக்குல்ல. ஸ்க்ரூ ட்ரைவர் இங்கே போட்டுப்போம். வீல் கிராங்க் கொஞ்சம் பக்கத்துலேயே போட்டுப்போம். ஏன்னா எங்கே போயிடுச்சுன்னு தெரிஞ்சாலே கொஞ்சம் அது எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் விளையாடும்போது கொஞ்சம் பயமாகவே இருக்குது. அதான் அதனால தான் சொல்கிறேன். எட்ரா இது போட்டு ட்ராப் பண்ணிட்டு காகுவியில் திருப்பி அங்கே போட்டுருவோம். மறந்துட போகிறோம். நம்பர் வேறு பார்க்கல. இப்போ இந்த லிஃப்ட்டில் போவோம்ல, 1 சொன்னோன்னே வந்துச்சு 1. ஸோ திறந்து போய் பார்த்துருவோம். கூட்டுற வைத்துப்போம். வந்துச்சு பாருங்க. வணக்கம்டா. எங்கே இது? அப்பா என்ன இங்கே தான் இருக்கா? திரு எட்ரா பாட்டிலாக்கி போடு. அங்கே இருக்கு. பை பை. டக்குன்னு போயிட்டு 1 என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். 5 தேவையான பொருள் இருக்குமா? பிஞ்ச் ஹேண்டில் எடுத்து போட்டோம். யோதாங்க இருக்கு. எனக்குன்னே வரையா ஸ்க்ரோச் பண்ணிட்டா தெரியுது. இப்போது மூஞ்சா பாருங்கலாம் பைத்தியக்காரி மாரி இருக்கா. ஆனால் இவரை பார்த்தா நமக்கு பயமாக வருது. பேட்லாக்கி அது வேறு. நம்ம பின்னாடியே போனோன்னா கொஞ்ச நேரம் நிற்கிது. அப்படி நின்றுட்டு பார்த்துட்டு போகுது. ரொம்ப தெளிவாக இருக்குது கிராணியை விட. இப்படி போட்டு போயிடலாம். அங்கே இருக்க அது அங்கே இருக்கு. வருது. ஓகே, இப்போது வீல் கிராங்க் எடுத்துருவோம். இப்போ தான் நிறைய வேலை பார்க்குறேன். பயந்துட்டு தான் இருப்பேன். வீடியோவுக்காக தான். வீடியோ பார்த்துட்டேன்னா இதில் ஒன்றும் இல்லை. ஏம்மா ஏன் சொல்லினா எங்கம்மா இருக்க? பயமுடுத்தாதம்மா. எங்க
இங்கே பாரு, இங்கே தான் இருக்கேன். ஓகே, இப்போ இதுக்குள்ளே போயிடலாம். தர ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நம்ம வந்து போக வேண்டிய இடம் ஒன்று இல்லை 2. இந்த ஸ்பைடர் இடத்துல 2 இடத்துல போக வேண்டியது இருக்குது. என்னென்னு நான் அப்படியே சொல்லிகிட்டே போகிறேன். ஒன்று வந்து வீல் கணக்கு ஓப்பன் பண்ணியிருப்போம், அது ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு மாதிரி சைடில் செல்ஃப் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே ஐயோ இது எங்கெங்கெல்லாம் நின்று யோசிக்குது. போமா, நான் இல்லை. போயிட்டு இப்படி போயிட்டு சீக்கிரம் இங்கே வேலை ஆகணும். இந்த இடம் தான். இதுக்குள்ளே ஏதாவது ஓகே எதுவும் இல்லை. இப்போ எவ்வளோ நிமிஷம் வேறு ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு தெரில. வாட்டர் மெலான் இதுக்குள்ளே ஸ்பார்க் பிளக் இருக்க வாய்ப்பு இருக்கா? எவ்வளோ போட்டுருவோம். பார்த்து இங்கே தான் இருக்கு. இங்கே பாரு, இங்கே தான் இருக்கேன். என்னை பயமுடுத்த முடியாது. வா இந்த இதுக்குள்ள கூட செக் பண்ணிட்டு போயிடலாம். மீட் இருக்குது, தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து கன்னை வச்சே ஷூட் பண்ணி எடுத்துக்கலாம். வா பை போயிட்டு வரேன் நான். அப்பா இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ எதுவுமே தேவையில்லை. இப்போ இதை போயிட்டு நம்ம இந்த இடத்துக்கு போட்டோம். இனிமேல் இந்த இடத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கிராணி தான் நம்ம சமாளித்தோம். இது எடுத்துட்டு இதில் என்ன இருக்குன்னு தெரியல. வேறு சவுண்ட் போட்டால் கிராணி வந்துருமோ. இன்னும் நம்மளுக்கு ஃப்ரெஞ்சு தேவை. ஃப்ரெஞ்சு கார்கி அவ்வளோதான். எஸ்கேப் பண்ணிவிடுவோம். கார்கி தான் இப்போ எங்கே இருக்குன்னு தெரில. மேலே இருக்கும் இல்லை. இது நம்ம இப்போ இன்ஜின் பாட்டை போட்டுருவோம். வந்துட்டு ஐயோ வின்சாண்டில் எடுக்கலான்னு பார்த்தேன். போட்டு தள்ளிடுவோமா? ஓகே, போட்டு தள்ளுறது தான் நமக்கு வேறு வழியில். வா நான் பயமுத்துது. நான் கிட்ட போய் கொடுத்துருக்கணும். இங்கே வருமோ? இந்த இடத்த சுற்றும் போது அது வேற ஒரு இடத்துல வந்துடுது. இப்போ கரெக்டாக தான் வருது. என்ன எடுக்க முடியல. கிராணி என்னம்மா பண்ணுற? எவ்வளோ நிமிஷம் வேலை போயிருந்தேல்ல. ஸ்டோரேஜ் வேறு நம்ம ஃபோனுக்கு தாங்காது. கிராணி கிட்ட போய் இந்த எவ்வளோ எடுத்து பார்க்கலாம். எடுத்துட்டு அப்போ டக்குன்னு ப்ளூ டக்குன்னு ஷூட் பண்ணுமே. ஐயோ என்னடா இது? அவசரமா மேலே போயிடுவோம். கிராணி என்ன வந்து பாருங்க. கிராணி எதுவும் பண்ணல, நான் தான் இது பண்ணுறேன். ஐயோ வா லென்த்தில் அடிப்போம். ஓகே, ரீலோட் பண்ணி வச்சுட்டு போயிடுவோமா? தள்ளு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்? ஓகே, இங்கே பிளாங்க் உடச்சோம். போய் எட்டு போட்டு வந்துடுவோம். இங்கே கார்கி இருந்தால் ப்ளீஸ் கார்கி இருக்கணும். கார்கி எங்கே இருக்குன்னு தெரில. மேலே இருக்கும். ஐயோ கார்வில் தான் இருக்குது. ஐயோ என் கூட விளையாடாதே, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஓகே, காஜுவில் சேஃப்டி இருக்குது. எவ்வளோ நிமிஷம் ரெக்கார்ட் ஆகிருக்கு? ஓகே, 19 நிமிஷம் ரெக்கார்ட் ஆகிருக்கு. டக்குன்னு முடிக்கணும். ஸ்பீட் ரன் செத்து போச்சுங்க. இங்கே இருக்கும். எதுவும் பேச மாட்டேன். கை தர வலிக்குது. ரொம்ப நேரமாக பிரியாணி ஆட்டிருக்கேன்.
ஈவினிங்லேருந்து ஆட்டிருக்கேன், ஒரு 4 மணிலேருந்து ஆட்டுருக்கேன். ஓகே, இப்போது என்ன எடுக்கணும்? கார்கி மட்டும்தான் வேணும். இங்கே கார்கி ப்ளீஸ், கார்கி. அப்பா போடுங்க, ஜெயிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம் மாமாரா, ஜெயிச்சிட்டோம். இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஐயோ ஃப்ரெண்ட்ஸு வேணுமே. இப்போ ஜெயிக்கணும்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்கே போவேன் நான்? ஓகே, இப்போ ஃப்ரெண்ட்ஸு ஹேமர் ஒரு இடத்துல இருந்து. ஹேமர் எங்கே போட்டோம்? ஹேமர் எடுத்தோமா? ஓகே, இது எடுத்துருவோம். இது போய் பார்ப்போம். ஸ்பார்க் பிளக் போட்டேன், போடலை. ஐயோ இது இப்போ வந்தது. நான் ஆர்மமில் வச்சாலே இதான் பிரச்சனை. ஓகே, இப்போ வேறு 30 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கிறான்னு பார்க்குறேன். என் ஃபோனில் வேறு ரெக்கார்ட் ஆகுது, அது ரொம்ப ஸ்டோரேஜ்னா தாங்காது. இப்போ தான் நிறைய டெலிட் பண்ணான்னா வரும் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். இதுக்குள்ளே தயவு செஞ்சு ஹேமர் இருக்கணும், இல்லைன்னா நான் ஏதாவது ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன். அப்போ ஹேமர் இருக்குது, இது ஹேமர் இருக்குது, பிரச்சனை இல்லை. இப்போது அதில் இந்த ஹேமர் ஓப்பன் பண்ணுறதுல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். நீங்கள் வர நான் போயிடுவேன். ஓ என்னடா இது இவ்வளோ போராட்டமாக இருக்குது. ஐயோ கிராண்ட் ஈஸியாக இருக்கணும்னு பார்த்தா இவ்வளோ டஃப்பாக கொடுத்து வச்சுருக்கானுங்க டெவலப்பர்ஸ். என்னாச்சு? இவ்வளோ கிராணி போயிட்டா, சவுண்டே கேட்க மாட்டேங்குது. பேர்ட் சீடா, இங்கே என்ன இருக்கு? ரிமோட் கண்ட்ரோலா? கிராணி வந்துடும் தான் நினைக்கிறேன். வரல வரும். இப்போது இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? இங்கே ஸ்ப்ரே தான் இருக்கும், வேறு ஏதாவது இருக்குமா? ஓகே, கொடுத்து பார்ப்போம். செயின் கட்டுறான், இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்கும்? அதை போய் தேடி பார்த்துட்டு தான் வரணும். பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கற்றுச்சுன்னா எஸ்கேப்பு பண்ண முடியல. இப்போ ஃப்ரெண்ட்ஸு தான் ஈஸியாக கிடைக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இப்போ ஆளாக பற்றுது. ஸ்பைட் இடத்துல தேடிட்டேன்னா ஃபுல்லாக தேடியாச்சா? ஓகே, அது ஓகே, அது தேடிட்டேன். இதுக்குள்ளே இருக்குது ப்ளே ஹவுஸ் கீக்குள்ளே இருக்கும், அதில் எதுவும் இருக்காது தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகேங்க, இன்னும் எந்த இடம் தான் தேட. ஸோ கைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்பெஷல் கீ மேலே இது ஸ்பைடர் கேட்ட செக் பண்ணல. ஸோ அதான் இப்போது ஷார்ட் கன்னை எடுத்துருவோம். ஷார்ட் கன் எங்கே இருக்குது? ஐயோ கடைசி எங்கே போட்டேன் ஓகே, அங்கே இல்லை. மேலே வந்து தேட மறந்துட்டோம் நம்ம, அதுதான் அவன் பண்ண தப்பு. இங்கே ஷார்ட் கன் எங்கே போட்டேன்? வீடியோ ஆஃப் பண்ணிட்டு திரும்ப அதில் எங்கே போட்டேன்னு பார்த்தா தான் தெரியும் போல். மேலே போட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே ஷூட் பண்ணாமல் இங்கே ஷூட் பண்ண அதுதான். வா ஒரு புல்லட் எடுத்துகிட்டு மேலே போயிடும். திரும்ப என்ன பண்ணிகிட்ருக்க? ஏய் ஐயோ இதில் கூடவாடா. ஸோ இந்த கிளிச்சில் மாட்டினா சாரம் பாருங்க. வேண்டா, அது பரவாயில்ல. அங்கே கண்டிப்பாக அங்கே தான் தெரிஞ்சிருக்கும். நான் போய் ப்ளே ஹவுஸ்க்கெலாம் எடுத்து போட்டு பார்த்தேன். ஸோ அதனால் அது வரல. இப்போ கிராணியும் சாப்பிடுச்சேன், திரும்பியும் சாப்பிடிக்கணும். பரவாயில்ல, மேலே 3 புல்லட் இருக்கும், பார்த்து ஷார்ட் கன். வா சத்தா வா, எங்கே இருக்கு? வா நாயே, நாளைப்பாரு என்ன தான் நடக்குது பாடியில். வா ஓ, திரும்ப வரதா இல்லை, நம்ம அப்படியே போயிடுவோம். இங்கே 23 நிமிஷம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக முடிச்சிட வாய்ப்பு இருக்குது. ஒரு 31க்குள்ளே 32. ஐயோ
31 32ன்னு போடா அப்படின்னு சொல்கிறீங்க புரியுது. சொல்லிட்டு தள்ளிடு. போ. இது விரிஞ்சு அப்பா கிடச்சிச்சிங்க. எஸ்கேப்டா. யோபா என்னங்க இவ்வளோ போராட்டமாக இருக்குது. பரவாயில்ல. காருக்கு வந்து பெஞ்ச் மேலே இருக்குது. எல்லாத்தையும் திறந்துச்சு அவ்வளோதான். கார் பேட்ரி கூட போட்டோம். உள்ள போ என்னன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துடுச்சு. ஓகே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். போடு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. யோபா கார்கி மட்டும் எடுத்துகிட்டு வந்துடணும். அது கிராணி வராது, அது தெரியும். கார்கி இங்கே இருக்கும். அவ்வா கார்கி கூட மறந்துட்டு இருப்பேன் அந்த லொக்கேஷனை. திரும்ப ஒரு தடவை அங்கே போனோடனே கரெக்டாக கண்டுபிடிச்சேன். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரிவர்ஸ் சைடு முன்னாடி பரப்பு வஞ்சிடும். ஓகே ரிவர்ஸ் சைடு முன்னாடி போ. ரிவர்ஸ் சைடு முன்னாடி போ. அவ்வளோதாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை கைஸ். ஐயோப்பா முடிச்சுப்போம்.